ஒரு இனக்குழுவை ஒன்று சேர்க்கிறோம் என்றால் என்ன செய்ய வைக்க போறோம்? நடிகர்கள் ரசிகர் மன்றம் வச்சிருக்காங்க. எதுக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்காங்க? அது ஒரு மினிமம் கேரண்டி. எதுக்கு மினிமம் கேரண்டி? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபுல் ஃபிளெஜ்டா ஓடுறதுக்கான மினிமம் கேரண்டி ரசிகர் மன்றம். இல்லனா அது தேவையில்லாம போயிடும். அதன் மூலமாக தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஒரே நபர் 3 நாட்களில் இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் கைகோர்த்து அல்லாஹு அக்பர் என்றும் ஜெய் ஸ்ரீராம் என்றும் ஒரே நேரத்தில் உச்சரிக்க வைத்த பெருமை உங்களுக்குத்தான் சேரும் காந்தி அவர்களே. உங்களை நான் நேரில் சந்திக்க விரும்புகிறேன் என்று லார்ட் மவுண்ட் பேட்டன் கடிதம் எழுதுகிறார் காந்தி அவர்களுக்கு. எனக்கும் இந்த கலவரத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எங்களுடைய அமைப்பு அமைதி வழியில் நடக்கின்ற அமைப்பு. இப்படி கலவரத்தில் ஈடுபட்டு இஸ்லாமியர்களை கொலை செய்தவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன்னு அறிக்கை கொடு, அதுக்கப்புறம் என் வீட்டுக்குள்ள வா என்று காந்தி கோல்வால்கரிடம் எச்சரிக்கிறார். உலகில் இருக்கக்கூடிய எந்த வல்லரசு நாடும் நெருங்க முடியாத அளவுக்கு இந்து நாடாக இதை மாற்ற காந்தியால் முடியும் அப்படின்னு 11ஆம் தேதி கட்டுரை எழுதி 12ஆம் தேதி போய் பார்த்து 16ஆம் தேதி கூட்டத்துக்கு கூப்பிடுறாரு. 16ஆம் தேதி கூட்டத்துக்கு போனவர் அவங்க இடத்துக்கே போய் சம்பவம் பண்ணிட்டு வந்துடுறார். அதற்கு பிறகுதான் காந்தியினுடைய படுகொலை அரங்கேறுகிறது. எதற்காக காந்தி இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பற்றி பேசியதையும், பெருந்தலைவர் காமராஜர் வீடு தீ வைத்து கொளுத்தப்பட்டதையும், அதற்கு பிறகு பன்சாரே கொலை செய்யப்பட்டதையும், சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேச கூப்பிட்டவன் இதையெல்லாம் ஏன் பேசுகிறான் என்ற கேள்வி நிச்சயம் உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்களை சொல்லுகிறேன். இதற்கு நடுவில் நடந்த ஒரே ஒரு நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டினால் இந்த எல்லாவற்றையும் நம்மால் கோர்த்து புரிந்து கொள்ள முடியும். தீண்டத்தகாத ஒருவன் இந்துக்களின் பெயரால் சட்டம் எழுதுவதா என்று கேட்டார். அதற்கு பிறகுதான் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் அதை எந்த விதத்திலும் எழுத முடியாமல் பேச முடியாமல் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போனார். ஆனால் அம்பேத்கருக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை நேரு நினைவில் வைத்திருந்தார். அந்த மசோதாவை 7 தனித்தனி சட்டங்களாக பிரிக்கிறார். 7 சட்டங்களாக பிரித்து 7ஐயும் தனித்தனியாக நிறைவேற்றி அண்ணல் அம்பேத்கரின் கனவை நனவாக்குவதற்கான வழிக்கு வித்திட்டவர் பண்டிதர் நேரு அவர். அண்ணல் அம்பேத்கர் நினைவிடத்திற்கும் ஒரே நாளில் போகிறார், கோல்வால்கர் நினைவிடத்திற்கும் அதே நாளில் போகிறார். அந்த கால் அழுகி போகாதா? அந்த காலில் எப்படி இன்னும் ரத்தம் ஓடுகிறது? ஒரே நாளில் எப்படி அண்ணல் அம்பேத்கரின் நினைவிடத்திற்கும் கோல்வால்கர் நினைவிடத்திற்கும் முன்னால் போக முடிகிறது? அதற்கு காரணம் அந்த உடம்பில் மனித ரத்தம் இல்லை, பாசிச மிருக ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி அவர்களினுடைய பிறந்த நாள் விழா இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு அவருடைய பிறந்த நாள் விழா நாடு முழுவதும் பெரிய அளவில் கொண்டாடப்படுவதாகவும், ஒரு தலைவன் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையோடு காத்திருப்பதற்கான அவகாசத்தை தருவதாகவும் இந்த பிறந்த நாள் விழா ஒரு நம்பிக்கையூட்டும் விழாவாக அமைந்திருக்கிறது என்பது முதலில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த நேரத்தில் எனக்கு முன்னால் பேசிய தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் கடைசியாக ஒரு இடத்தில் விட்டு சென்றார். திண்டிவனத்தில் டோல்கேட் இருக்கு. அந்த டோல்கேட்டை ஒரு ஓபிசி எடுத்திருக்கிறாரா அல்லது அங்க இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் சமூகத்தவர் எடுத்திருக்கிறாரா? இங்கே ஹார்பர் இருக்கிறது, அங்கே லாஜிஸ்டிக்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கிறது, அங்கே டிராபிக் கான்ட்ராக்ட் இருக்கிறது, அங்கே மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கிறது. இதில் ஏதாவது ஒன்றை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓபிசியோ அல்லது ஒரு எஸ்சி எஸ்டியோ எடுத்திருக்கிறார்களா அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் எடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. ஆனாலும் நம்முடைய ஊருக்குள் ஏன் அந்த பார்வையை முக்கியமானதாக நான் கருதுகிறேன் என்றால், நம்ம ஊருக்குள்ள சாதாரணமாகவே ஒரு பேச்சு என்ன அப்படின்னா, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இடஒதுக்கீடு தேவை, இந்த இடஒதுக்கீட்டுனால இன்னும் எவ்வளவு பேர் அழிய போறாங்க, மெரிட் பாதிக்கப்படுது, இந்த இடஒதுக்கீடு இன்னும் எவ்வளவு காலம் தேவை அப்படின்னு பலரும் புலம்பலை வெளிப்படுத்த தொடங்கிவிட்டார்கள். இந்த இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன என்பதை நாம் முதலில் கருத்தில் கொண்டு பார்க்க வேண்டும். பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டிற்கு விபி சிங் அவர்கள் கையெழுத்து போடுகின்ற பொழுது 1990. அது அமலுக்கு வந்தது எப்போது? கல்வியில் இடஒதுக்கீடு அமலுக்கு வந்தது எப்போது? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எல்லாம் வந்ததற்கு பிறகுதான் கல்வியில் முழுமையாக இடஒதுக்கீடு பின்பற்றப்படுவதற்கான வாய்ப்பே நமக்கு கிடைத்தது. அது வந்த ஆண்டு 2006. ஒரு தலைமுறை அப்படின்னா 30லிருந்து 33 ஆண்டுகள்னு கணக்கு போடுறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு தலைமுறை கூட அந்த இடஒதுக்கீட்டை தாண்டவில்லை. அதனால்தான் நீங்கள் படிக்கின்ற பள்ளிக்கூடத்திலும் நீங்கள் படிக்கின்ற கல்லூரிகளிலும் இன்னும் முதல் தலைமுறை பட்டதாரிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ ஒரு பக்கம் என்ன கேட்கிறான், இந்த இடஒதுக்கீட்டாலே எல்லாரும் பலனடைஞ்சிட்டாங்களேன்னு. அப்படி பலனடைந்த எத்தனை பேர் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைகளில் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள் என்று பிரின்ஸ் கஜேந்திர பாபு தோழர் எழுப்பிய அந்த கேள்வியை ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க வேண்டும். அந்த கேள்வியிலிருந்துதான் ராகுல் காந்தி அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு என்கின்ற அந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும்.
இந்த கணக்கெடுப்பை நடத்தினது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான். சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் என்று நடத்தப்பட்டது. அந்த தரவுகள் எதுவும் வெளியிடப்படவில்லை. வெளியே கொடுப்பதற்கு அதற்கு பிறகு பலமுறை நீதிமன்றத்தின் மூலம் கேட்ட போதும் கூட இந்த பிஜேபி அரசு அந்த தரவுகளை வெளியிட மாட்டேன் என்று மறுத்துவிட்டது. அப்படி மறுத்துவிட்டதற்கு பிறகு அதையெல்லாம் ஒதுக்கி விட்டார்களா என்றால் இல்லை, இல்லை. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்று ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அதனுடைய நோக்கம் வீடு கட்டி கொடுப்பது, வீடு வீடுக்கு சிலிண்டர் கொடுப்பதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. மானிய விலையில் வீடு கொடுப்பதற்கு கிராமப்புறங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. இதெல்லாம் அடிப்படையில் ஏழைகளை முன்னேற்றுவதற்கான திட்டங்களாக யோசிக்கப்பட்டவை. ஆனால் மோடியால் அல்ல, அது ஒரு லேடியால் யோசிக்கப்பட்டது. அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தான் முதலாக ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தை பற்றி யோசித்தார். இன்றைக்கு தமிழ்நாடு தோழி விடுதி கட்டி கொண்டிருக்கிறது. அந்த தோழி விடுதியை என்னன்னு கிளைம் பண்றாங்க? சக்கி நிவாஸ். மோடி கொண்டு வந்த திட்டத்திற்கு பெயர் மாற்றி விட்டார்கள். நீ கொண்டு வந்த சக்கி நிவாஸ் அல்ல. 1970-80களிலேயே ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் என்பதை முதலாக இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியது இந்திரா காந்தி அவர்களுடைய அரசாங்கம். அதற்குத்தான் இவர் சக்கி நிவாஸ் என்று பெயரை மாற்றிக் கொண்டிருக்கிறார். கிராமப்புறங்களில் வீடு கட்டி தரக்கூடிய திட்டத்திற்கு பெயர் என்ன தெரியுமா? இந்திரா ஆவாஸ் யோஜனா. இவர் எல்லாத்தையும் பிஎம் ஆவாஸ் யோஜனா, பிஎம் ஆவாஸ் யோஜனான்னு பெயரை மாற்றிக் கொண்டாரே தவிர உருப்படியாக எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த திட்டத்துக்கெல்லாம் பயனாளர்கள் வேணும். யாருக்கு வீடு கட்டி கொடுக்கிறோன்னு தெரியணும், யாருக்கு சிலிண்டர் கொடுக்க போறோம்னு தெரியணும். அவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா, காங்கிரஸ் நடத்திய சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸை அடிப்படையாக வைத்துத்தான் இதற்கான பயனாளர்களை கணக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த திட்டத்தில் யாரோ ஒருவருக்கு வீடு கிடைக்கிறது என்றால் அது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் கொண்டு வந்த அந்த சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் கொடுத்த ஒரு நற்பயன் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கும் ஒன்றிய அரசு ஆவணங்கள் அத்தனையிலும் அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் ராகுல் காந்தி அவர்கள் தன்னை எந்த இடத்தில் நிறுத்தி இருக்கிறார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்தியா முழுவதும் சாதி கலவரங்களை கூர்தீட்டுகின்ற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கி, பீகாரில் தொடங்கி, மத்திய பிரதேசத்தில் தொடங்கி அத்தனை இடங்களிலும் ஒவ்வொரு சாதியாக சென்று அந்த சாதிக்காரர்களை எல்லாம் நாங்கள் இந்துக்களாக ஒருங்கிணைவோம் என்று அவர்களையே பேச வைத்து அவர்களை இந்துக்களாக ஒருங்கிணைத்து என்ன செய்ய வைத்தார்கள்? ஒரு இனக்குழுவை ஒன்று சேர்க்கிறோம் என்றால் என்ன செய்ய வைக்க போறோம்? நடிகர்கள் ரசிகர் மன்றம் வச்சிருக்காங்க. எதுக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்காங்க? அது ஒரு மினிமம் கேரண்டி. எதுக்கு மினிமம் கேரண்டி? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபுல் ஃப்ளெஜ்டா ஓடுறதுக்கான மினிமம் கேரண்டி ரசிகர் மன்றம். இல்லைன்னா அது தேவையில்லாம போயிடும். அதன் மூலமாக தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அப்போ ஒன்னு சேர்க்கிறோம், ஒரு குரூப்பை அலைன் பண்றோம் அப்படின்னா அந்த குரூப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கம் என்ன? இந்துக்களாக ஒன்று திரளுவதனுடைய நோக்கம் என்ன? இந்த கேள்வியைத்தான் கோல்வால்கர் RSS காலத்திலிருந்து இப்போது வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்துக்களா ஒன்று சேருவோமா? சேருவோம். என்ன செய்ய போறோம்? ஒன்று சேர்ந்ததன் விளைவாக நாம் யாருக்கு என்ன செய்ய போகிறோம் என்கின்ற கேள்விக்கு பதிலே இல்லாமல் இந்தியர்களை முட்டாளாக்குகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஒரு அரக்கன் இருந்தானா, அந்த அரக்கனை யாராலையும் அழிக்கவே முடியலையாம். ஏன்னு கேட்டபோது அந்த அரக்கனோட உயிர் 7 மலை 7 கடல் தாண்டி அந்த புறமாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தில், அந்த புறம் இல்ல, தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூண்டில் அடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு கிளியினுடைய இதயத்தில் அவருடைய உயிர் இருக்கிறது. அந்த கிளியை கொன்றால்தான் அந்த அரக்கனை கொல்ல முடியும். இது கதை. இப்படி ஒரு ரியாலிட்டியில் இருக்க முடியாது. உயிர் இல்லை அப்படின்னா பணம் தான் ராஜாவா இருக்க முடியும். இப்போ அது ஒரு கதை. அந்த கதையில ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. ராஜாவின் உயிர் தனியாக எங்கோ இருக்கிறது. அப்படி உண்மையிலேயே இருக்கிறதா என்றால் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் அந்த கிளி, அந்த அரக்கன் யார் என்றால், அந்த அரக்கன் இந்தியாவையே பாசிசத்தின் பிடியில் வீழ்த்த காத்து கொண்டிருக்கின்ற நரேந்திர தாமோதரதாஸ் மோடி. அந்த கிளி நாக்பூரில் இருக்கின்ற RSS. அரக்கனை கொல்லணும்னா எங்க போகணும்? அரக்கனை கொல்லணும்னா எதை கொல்லணும்? கிளியை கொல்லணும். அந்த கிளி எது? RSS. ராகுல் அவர்கள்
அரக்கனை வீழ்த்துவது என்று பேசுகிற போது அரக்கனின் உயிர் அந்த அரக்கன் கைகளில் இல்லை, அது நாக்பூர் பீடத்தில் அடைபட்டு கிடக்கிறது. அந்த அஸ்திவாரத்தை அசைத்தால்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் என்று உண்மையான எதிரியை அடையாளம் காட்டி இருக்கிறார் ராகுல் அவர்கள். இந்த அடையாளம் காட்டுவதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். எப்படிப்பட்ட துணிச்சல் வேண்டும்? துப்பாக்கி குண்டுகளுக்கு தன் உயிரையே இரையாக்குகின்ற அளவுக்கான துணிச்சல் இருந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தைகளை ஒரு மனிதனால் சொல்ல முடியும். எப்படி இந்த உதாரணத்தை சொல்லுகிறேன் என்றால், நமக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டதை பற்றி தெரியும். ஆர்எஸ்எஸ் எப்போது தடை செய்யப்பட்டது? பிப்ரவரி 4, 1948ஆம் ஆண்டு ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது. யாரால் தடை செய்யப்பட்டது? மாண்புமிகு பிரதமர் நேரு அவர்களால் தடை செய்யப்பட்டது. அப்படி தடை செய்யப்பட்ட போது அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டே இருந்தார்கள். அதற்கு நேரு ஒரு கடிதம் எழுதுகிறார். யாருக்கு? சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஒரு காலத்திலும் அமைதியிலும் பேச்சுவார்த்தையிலும் நம்பிக்கை இல்லாதவர்கள், எந்நேரமும் வன்முறையை தூண்ட நினைப்பவர்கள், இந்த இயக்கத்தை நாம் மீண்டும் செயல்படுவதற்கு அனுமதித்து விட்டால் அது இந்தியாவையே சூறையாடுவதாக மாறிவிடும் என்று எச்சரித்தார். அந்த எச்சரிக்கை கடிதத்தில் அவர் ஒரு முக்கியமான மேற்கோளை காட்டியிருப்பார். காந்தி கோல்வால்கரை சந்தித்ததற்கு பிறகு என்னிடம் ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டார் என்று நேரு அதில் குறிப்பிட்டிருக்கிறார். காந்தியும் கோல்வால்கரும் சந்தித்துக் கொண்ட போது என்ன பேசினார்கள், அதை ஏன் நேரு குறிப்பிடுகிறார்? நேரு ரெண்டே பாயிண்ட் தான் குறிப்பிடுறாரு. காந்தி அவர்களும் நேரு கோல்வால்கரும் சந்தித்துக் கொண்டதை பற்றி நேரு அவர்கள் ரெண்டே வரி தான் குறிப்பிடுறார் அந்த கடிதத்தில். வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம். என்னது? வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம். ஆனா அவனை நம்பாதீங்க மேடம், இது ஃபுல்லா இது ஆக்ஷன் மேடம். அந்த டெம்ப்ளேட்டே கூட ரெடி பண்ணலாம். காந்தி சொல்கிறார் கோல்வால்கரை பார்த்து, இது ஆக்ஷன் மேடம், வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம்னு காந்தி சொல்றாரு. என்ன நடந்தது? காந்தியும் கோல்வால்கரும் ஏன் சந்தித்துக் கொண்டார்கள்? செப்டம்பர் 2ஆம் தேதி கல்கத்தாவில் காந்தி உண்ணாவிரதத்தை தொடங்குகிறார். உண்ணாவிரதத்தை தொடங்கியதற்கான காரணம், அங்கிருக்கக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரத்துவத்தை பேண வேண்டும், வன்முறையை கைவிட வேண்டும் என்று. அவருக்கு வந்த தகவலின்படி ஆர்எஸ்எஸ் தான் அங்கு கலவரத்தை அடங்க விடாமல் தொடர்ந்து புகைமூட்டி கொண்டிருக்கிறது என்பது அவருக்கு வந்த தகவல். அதன் அடிப்படையில் அங்கு போய் உண்ணாவிரதம் இருக்கிறார். உண்ணாவிரதம் இருந்து லார்ட் மவுண்ட் பேட்டன் எழுதுகிறார் காந்திக்கு, பஞ்சாபில் என்னிடம் 55,000 படை வீரர்கள் இருக்கிறார்கள். அங்கே நடக்கக்கூடிய கலவரத்தை எத்தனை நாட்களானாலும் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் ஒரே நபர் 3 நாட்களில் இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் கைகோர்த்து அல்லாஹு அக்பர் என்றும் ஜெய் ஸ்ரீராம் என்றும் ஒரே நேரத்தில் உச்சரிக்க வைத்த பெருமை உங்களுக்குத்தான் சேரும் காந்தி அவர்களே. உங்களை நான் நேரில் சந்திக்க விரும்புகிறேன் என்று லார்ட் மவுண்ட் பேட்டன் கடிதம் எழுதுகிறார் காந்தி அவர்களுக்கு. 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி. அதற்கு பிறகு காந்தி மீண்டும் டெல்லிக்கு திரும்புகிறார். எப்போது திரும்புகிறார்? செப்டம்பர் 9, 10 தேதிகளில் திரும்புகிறார். செப்டம்பர் 12ஆம் தேதி 1947 செப்டம்பர் 12 காந்தியை சந்திப்பதற்கு 2 பேர் வராங்க. ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் அன்றைய தலைவர் கோல்வால்கர், இன்னொருவர் இந்து மகா சபாவினுடைய தலைவராக இருந்த சியாமா பிரசாத் முகர்ஜி. இந்த 2 பேரும் காலை 8 மணிக்கு வருகிறார்கள். 8 மணிக்கு வந்தவர்கள் என்ன நடந்தது என்று தெரியவில்லை, திரும்ப போய்விட்டார்கள். வெளியே போனவர்கள் திரும்ப வரும் பொழுது கோல்வால்கர் மட்டும்தான் உள்ளே வந்தார். அவரோடு சேர்ந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்து மகாசபையை சேர்ந்த சியாமா பிரசாத் முகர்ஜி இல்லை. காந்தி மறுத்தாரா என்பது பற்றியெல்லாம் நமக்கு தெரியவில்லை. சிலரை போல காந்தி ஆமைக்கறி கொடுத்தார் என்றெல்லாம் நாம் கதை சொல்ல முடியாது. சிலர் கதை சொல்லி கொண்டிருப்பார்கள். காந்தி கோல்வால்கரை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது கோல்வால்கரிடம் காந்தி கல்கத்தாவில் நடந்த வன்முறையை பற்றி பேசுகிறார். அப்போது கோல்வால்கர், ஐயா எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையா அப்படின்றதுக்கு முன்னாடி காந்தி என்ன சொல்றாரு தெரியுமா? உங்கள் கைகளில் ரத்தம் படிந்திருக்கிறது கோல்வால்கர், உங்கள் கைகளில் ரத்தம் படிந்திருக்கிறது கோல்வால்கர் என்று எச்சரிக்கிறார் காந்தி. இல்லை மகாத்மா, எங்களுக்கு அப்படியான எண்ணம் இல்லை, நாங்கள் அமைதியானவர்கள் அப்படின்னு சொல்றார். உடனே காந்தி என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உண்மையிலேயே தூய்மையானவர்களாக இருந்தால், காந்தி எப்பவுமே நெகோசியேஷன்ல நம்பிக்கை உள்ள நபர், கலந்துரையாடுவது, உரையாடலின் மூலமாக ஒருவரை திருத்த முயற்சிப்பதில் நம்பிக்கை உள்ள நபர். பல நேரங்களில் அது பயன் கொடுத்தது, பல நேரங்களில் அது விளைவுகளை ஏற்படுத்தியது. அதையும் சந்திக்க அவர் தயாராகவே இருந்தார்.
காந்தி கோல்வால்கரிடம் சொன்னது, ஒரு பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, பப்ளிக்கா பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. என்ன கொடுங்க? எனக்கும் இந்த கலவரத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, எங்களுடைய அமைப்பு அமைதி வழியில் நடக்கின்ற அமைப்பு, இப்படி கலவரத்தில் ஈடுபட்டு இஸ்லாமியர்களை கொலை செய்தவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன்னு அறிக்கை கொடு, அதுக்கப்புறம் என் வீட்டுக்குள்ள வா என்று காந்தி கோல்வால்கரிடம் எச்சரிக்கிறார். கோல்வால்கர் அவர்தான் வாழைப்பழம் மாதிரி பேசுவாரு. அந்த நபர் காந்தியிடம் திரும்ப சொல்லுகிறார், இல்லை மகாத்மா, நீங்களே அதை சொல்லுங்கள், எங்களின் சார்பாக நீங்களே அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார். அதை காந்தி நேருவிடம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அவன் வாழைப்பழம் மாதிரி பேசுறான், ஆனா அவன் மேல நம்பிக்கை இல்லை, அது ஆக்ஷன் சார் அப்படின்னு காந்தி நேருவிடம் எச்சரிக்கிறார். இதை நேரு பட்டேலுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிடுகிறார். ஆனால் இதுவல்ல செய்தி. இது 12 செப்டம்பர்ல நடக்குது. அடுத்து 4வது நாள் அந்த சந்திப்பினுடைய இன்னொரு நோக்கம் என்ன அப்படின்னா, காந்தியை ஒரு கூட்டத்திற்கு பேச அழைப்பது. 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1947 டெல்லியில் இருக்கின்ற வால்மீகி கோயிலில் காந்தி தலைமையில் RSS காரர்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள். மகாத்மா காந்தி அந்த கூட்டத்தில் பேசுகிறார். என்ன பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? என்ன பேசியிருக்கலாம்? கோல்வால்கர் போன தடவை வந்தப்ப என்ன சொல்லிட்டு போனாரு? நாங்க அமைதியானவர்கள்னு நீங்களே சொல்லிருங்க காந்திஜின்னு சொல்லிட்டு போனாரு. அதை சொல்லி இருக்கலாம். அதுக்கு தான் வந்து பேசி கூட்டு போறது. கூட்டிட்டு போனதுக்கு பிறகு காந்தி அங்கு என்ன சொன்னார் என்றால், நீங்கள் அத்தனை பேரும் வன்முறையை கைவிட வேண்டும். உங்களுடைய கைகள் எதை செய்ய துடிக்கின்றன என்பதை நான் அறிவேன். நீங்கள் ஒழுக்கமானவர்களாக இருக்கலாம், தீண்டாமையை கடைபிடிக்காதவர்களாக இருக்கலாம், ஆனால் இந்தியாவின் ஆன்மா என்பது சகோதரத்துவத்தில் தான் இருக்கிறது. அந்த சகோதரத்துவம் இல்லாவிட்டால் இது தேசமாகவே இருக்க முடியாது. நீங்கள் இந்த தேசத்தை ஒற்றுமைப்படுத்த போகிறீர்களா அல்லது இந்த தேசத்தை சிதைக்க போகிறீர்களா என்று கேள்வி கேட்டுவிட்டு வந்தார் காந்தி. இது செப்டம்பர் 16, 1947. இப்போ கோல்வால்கர் 12ஆம் தேதி பார்க்க போனார் இல்லையா? சும்மா பார்க்க போக முடியாது. சும்மா பார்க்க போக முடியாதுன்ற காரணத்தால 11ஆம் தேதி அவர்களுடைய ஆர்கனைசர் இதழில் ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள். என்ன செய்தி? காந்தி அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அத்தனை பேரையும் ஒன்றுபடுத்துவதற்கான வல்லமையை கொண்டிருப்பவர். இந்த இந்துஸ்தானை மீண்டும் பழைய பெருமிதத்திற்கு திரும்ப அழைத்து செல்வதற்கு காந்தியால் முடியும். உலகில் இருக்கக்கூடிய எந்த வல்லரசு நாடும் நெருங்க முடியாத அளவுக்கு இந்து நாடாக இதை மாற்ற காந்தியால் முடியும் அப்படின்னு 11ஆம் தேதி கட்டுரை எழுதி 12ஆம் தேதி போய் பார்த்து 16ஆம் தேதி கூட்டத்துக்கு கூப்பிடுறாரு. 16ஆம் தேதி கூட்டத்துக்கு போனவர் அவங்க இடத்துக்கே போய் சம்பவம் பண்ணிட்டு வந்துடுறாரு. அதற்கு பிறகுதான் காந்தியினுடைய படுகொலை அரங்கேறுகிறது. 11 செப்டம்பர் அன்று இந்தியாவை ஒருமைப்படுத்துவதற்கு இவர்கள் வல்லவர்கள் என்று சொன்னார்கள் இல்லையா? ஆர்கனைசர் இதழ்ல காந்தி வல்லவர் என்று சொன்னார்கள் இல்லையா? அதே ஆர்கனைசர் இதழ் அதற்கு சில வாரங்கள் முன்பு என்ன எழுதியது என்றால், if Gandhi would use his status and position to actively and militantly lead the Hindus. Actively leading Hindus புரிஞ்சுக்க முடியுது. militantly leading Hindusனா இந்துக்களை வைத்து இஸ்லாமியர்களை ஒடுக்குவதற்கு காந்தி தயாராக இருக்கிறார் என்றால் அவரை நாங்கள் ஆதரிக்கிறோம். இது மிரட்டல், காந்திக்கு விடப்பட்ட மிரட்டல். அதற்கடுத்து எப்பவுமே கொஞ்சம் அரசனுடைய இயக்கத்தை தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும், எல்லா இடத்துலையும் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆள் இருப்பார். கியூ பிரான்ச்னு ஒருத்தர் இருப்பார். இப்போ இங்கே கூட யாராவது இருக்கலாம், என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்து அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. காங்கிரஸுக்குன்னு ஒரு கியூ பிரான்ச் பீட் இருக்கும், அவங்க காங்கிரஸில் என்ன நடக்குது அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அறிவாலயத்தில் ஒரு கியூ பிரான்ச் பீட் இருக்கும், ராயப்பேட்டையில் ஒரு கியூ பிரான்ச் பீட் இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கியூ பிரான்ச் பீட் இருக்கும். RSSக்கு ஒரு பீட் இருக்கு, இன்டெலிஜென்ஸ் பீட். அவர்களுடைய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, கோல்வால்கர் தன்னுடைய சகாக்களிடம் பேசியது, காந்தி டெல்லியில் இருக்கின்ற வரை நம்மால் நினைத்ததை சாதிக்க முடியாது. அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரிந்தது காந்தி இருக்கின்ற வரையில் அவர்கள் நினைத்ததை சாதிக்க முடியாது என்று. இப்போ இதை ஏன் குறிப்பிடுகிறேன்? எதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசும் பொழுது காந்தியினுடைய படுகொலையை பற்றி பேசுகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஏனென்றால் இந்த சம்பவத்தோடு தொடர்புடையதாக இன்னொரு நிகழ்ச்சி இருக்கிறது. இது 1947, 48ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சம்பவம். RSS தடை செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற பொழுது டெல்லியிலே நிர்வாண சாமியார்கள் நாடாளுமன்றத்திற்கு முன்னால் நின்று கலவரத்தில் ஈடுபட்டார்கள். எதற்காக கலவரத்தில் ஈடுபட்டார்கள்?
பசுவதை தடை சட்டம் வேண்டும் என்று கோரி ஈடுபட்டார்கள். போராட்டம் பண்றது யாருனாலும் பண்ணலாம், என்ன கோரிக்கைக்குனாலும் பண்ணலாம் இல்லையா, அது ஜனநாயக உரிமை. ஆனால் அந்த போராட்டக்காரர்கள் திடீரென்று கம்பும் கட்டையும் புகைக்குண்டும் எரிப்பதற்கான வாயுக்கள் அத்தனையும் எடுத்துக்கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வளாகத்திற்குள் நுழைந்தார்கள். நுழைந்தவர்கள் முதலில் வேறு ஒரு வீட்டிற்குள் நுழைந்து இந்த வீடு தான் அந்த மதராசி வீடு என்று பேசிக்கொண்டார்கள். பக்கத்தில் இருந்த ஒருவர் இல்லை இல்ல இது காமராஜ் வீடு இல்ல, அது அங்க இருக்கு என்று அழைத்து சென்றார். இதை என்னுடைய நண்பர் நேரில் பார்த்தார் என்று பூபேஷ் குப்தா உள்ளிட்டவர்கள் நாடாளுமன்றத்திலேயே பேசியிருக்கிறார்கள். ஏன் காமராஜர் வீட்டை கொளுத்தினார்கள்? அதற்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இன்னும் கொஞ்சம் தள்ளி வாங்க. சமீபத்தில் ஒரு எழுத்தாளர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த எழுத்தாளர் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணம் அவர் எழுதி வெளியிட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய பெயர் ஹூ வாஸ் சிவாஜி, கோன் ஹோத்தா சிவாஜி, சிவாஜி யார் என்று மராட்டியில் ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் பன்சாரே ஆய்வு ரீதியாக ஆதாரப்பூர்வமாக என்ன நிறுவுகிறார் என்றால், சிவாஜி தன்னுடைய ஆயுட்காலத்தில் எந்த இஸ்லாமிய மத சின்னங்களையும் சிதைக்கவில்லை, மாறாக மானியம் கொடுத்து பாதுகாத்தார். இஸ்லாமியர்களை தன்னுடைய படையில் தளபதிகளாக வைத்திருந்தார். தன்னுடைய அமைச்சரவையில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களாக கருதப்படுகிறவர்களை வைத்திருந்தார். இது பன்சாரே எழுதியது. இதே சிவாஜியை ஆர்எஸ்எஸும் கிளைம் பண்ணுது, இதே சிவாஜியை பாஜகவும் கிளைம் பண்ணுது. ஆனால் வேறுபாடு என்னவென்றால், சிவாஜியின் பெயரால் இந்துக்களே வாருங்கள் என்று கூப்பிடுகிறான் அவன் பாஜக ஆர்எஸ்எஸ். சிவாஜியின் பெயரால் சமூக நீதியை பற்றி பேசினார் பன்சாரே. அதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார். எதற்காக காந்தி இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பற்றி பேசியதையும், பெருந்தலைவர் காமராஜர் வீடு தீ வைத்து கொளுத்தப்பட்டதையும், அதற்கு பிறகு பன்சாரே கொலை செய்யப்பட்டதையும், சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேச கூப்பிட்டவன் இதையெல்லாம் ஏன் பேசுகிறான் என்ற கேள்வி நிச்சயம் உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்களை சொல்லுகிறேன். இதற்கு நடுவில் நடந்த ஒரே ஒரு நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டினால் இந்த எல்லாவற்றையும் நம்மால் கோர்த்து புரிந்து கொள்ள முடியும். என்ன நடந்தது? அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் டிபேட்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய இறுதி விவாதம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஹிந்து கோட் பில்லை அறிமுகப்படுத்த விரும்புகிறார். ஹிந்து கோட் பில் என்பது என்ன? இன்றைக்கு நாம் தனித்தனியாக வைத்திருக்கிறோம் இல்லையா, இந்து திருமண சட்டம், இந்து வாரிசுரிமை சட்டம், இந்து மறுமண சட்டம் என்று வைத்திருக்கிறோம் இல்லையா, இந்த சட்டங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த தொகுப்பு தான் ஹிந்து கோட் பில். அந்த ஹிந்து கோட் பில்லை அண்ணல் அம்பேத்கர் அறிமுகப்படுத்த விரும்பினார். அப்படி அண்ணல் அம்பேத்கர் அறிமுகப்படுத்த விரும்பியதை நேரு அவர்கள் மனப்பூர்வமாக வரவேற்றார். நீங்கள் இதை தாக்கல் செய்வதற்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை என்னால் நான் செய்தே தீர்வேன் என்று ஒப்புதல் கொடுத்தார். அதன் அடிப்படையில் அண்ணல் அம்பேத்கர் அந்த மசோதாவை தாக்கல் செய்ய முயற்சி செய்யும் பொழுது ஆர்எஸ்எஸ் காரர்கள் டெல்லியில் போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் கற்பத்ரி மகராஜ் என்கின்ற ஒரு சங்கிச்சாமியார் முன்னின்று அந்த போராட்டத்தை நடத்தினார். அந்த கற்பத்ரி மகராஜ் என்கின்ற அந்த சாமியார் 2 பேரினுடைய படங்களையும் உருக்களையும் கொளுத்தினார். ஒன்று அண்ணல் அம்பேத்கரினுடைய திருவுருவப்படம், இன்னொன்று நேரு அவர்களினுடைய திருவுருவப்படம். இந்த 2 பேரினுடைய படங்களையும் கொளுத்தினார்கள். கொளுத்தினால் முழக்கம் வைக்க வேண்டும் அல்லவா? அந்த முழக்கம் என்னவென்றால், தீண்டத்தகாத ஒருவன் இந்துக்களின் பெயரால் சட்டம் எழுதுவதா என்று கேட்டார்கள். தீண்டத்தகாத ஒருவன் இந்துக்களின் பெயரால் சட்டம் எழுதுவதா என்று கேட்டார்கள். அதற்கு பிறகுதான் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் அதை எந்த விதத்திலும் எழுத முடியாமல் பேச முடியாமல் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போனார். ஆனால் அம்பேத்கருக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை நேரு நினைவில் வைத்திருந்தார். இந்த ஹிந்து கோட் பில்லை அறிமுகப்படுத்துவதற்கு நான் உங்களோடு உறுதுணையாக இருப்பேன் என்று நேரு கொடுத்த வாக்குறுதியை மறக்காமல் அந்த மசோதாவை 7 தனித்தனி சட்டங்களாக பிரிக்கிறார். 7 சட்டங்களாக பிரித்து 7ஐயும் தனித்தனியாக நிறைவேற்றி அண்ணல் அம்பேத்கரின் கனவை நனவாக்குவதற்கான வழிக்கு வித்திட்டவர் பண்டிதர் நேரு அவர்கள். அப்போ இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஆர்எஸ்எஸ் நடத்திய இந்த ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு அரங்கேற்றத்தையும் பாருங்கள். இது எல்லாவற்றிலும் அவர்களுடைய பேசிக் லைன் என்ன அப்படின்னா, நாங்க தான் அத்தாரிட்டி, இந்துக்கள் ஒன்று திரளணும் என்று ஒரு இடத்தில்,
இன்னொரு இடத்தில் இந்துக்களுக்கு தீண்டத்தகாத ஒருவன் சட்டம் எழுதக்கூடாது. அப்ப ஒன்று திரண்ட இந்துக்களை யார் நெறிப்படுத்துவார்? அதை நாங்க பார்த்துப்போம், நீங்க வராதே, நீங்க வராதீங்கோ, நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு நாக்பூர் கட்டளையிட விரும்புகிறது. ஒருங்கிணைக்கப்பட்ட இந்துக்களை கலவரக்காரர்களாகவும் வன்முறைக்காரர்களாகவும் மாற்றுவதற்காக நீங்கள் யாரும் இந்துக்களின் பெயரை பயன்படுத்தக்கூடாது, நாங்கள் தான் உண்மையான இந்து என்ற பெயரில் இந்துக்களை போலியாக திசை திருப்புகின்ற வேலையை இன்றைக்கு வரைக்கும் RSS தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கோல்வால்கர் காந்தியை படுகொலை செய்வதற்கு முன்னால் பேசிய பேச்சுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. We should be prepared for guerrilla warfare on the lines of the tactics of the Shivaji. சிவாஜியை போல கொரில்லா தாக்குதல் நடத்த வேண்டும். அவர் மன்னர், இன்னொரு படையெடுப்பாளரும் மன்னர், ரெண்டு மன்னர்களும் கொரில்லா முறையில் தாக்கிக் கொள்வார்கள், நேரடியாக தாக்கிக் கொள்வார்கள், அணுகுண்டுகளை போட்டு கூட தாக்கிக் கொள்வார்கள். ஜனநாயகம் மலர்ந்த நாட்டில் இந்த குண்டு வீச்சுக்களுக்கு ஆதரவாக ஒருத்தன் எழுதுகிறான் என்றால் அந்த இயக்கத்தை தடை செய்ய வேண்டுமா இல்லையா? அதைத்தான் பண்டிதர் நேரு அவர்கள் செய்துவிட்டு போனார். சமீபத்தில் ராகுல் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லி இருப்பார், நேருவை பார்த்தால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள், என்ன கேட்பீர்கள் என்று கேட்டபோது, ஒருபோதும் RSS இடம் சமரசம் செய்து விடாதே என்று அவர் சொன்னதை நான் இப்போதும் கடைபிடிக்கிறேன் என்று சொன்னார். ஏன்? உண்மையில் இந்துக்களுக்கு பலம் வர வேண்டும், இந்துக்கள் முன்னேற வேண்டும் என்றால் இந்துக்கள் என்னவாக இருக்கிறார்கள்? சாதியாக இருக்கிறார்கள். அந்த சாதி என்னவாக இருக்கிறது? பிற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. எப்படி பிற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது? சமூக அரசியல் ஏற்றத்தாழ்வுகளால் பிற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது, ஒடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்றால் அரசியல் அரங்கில், சமூக அரங்கில், வேலை வாய்ப்புகளில், கல்வி நிலையங்களில் அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை உத்தரவாதப்படுத்த வேண்டும். ஏன்? இந்த நாடு என்பது ஒரே ஒரு சிவப்பு செங்கலால் கட்டப்பட்டது அல்ல. இந்த நாடு என்பது பல்வேறு சாதிக்காரர்களுடைய போராட்டத்தின் விளைவாக உருவாக்கப்பட்டது, பல்வேறு மதத்தை சேர்ந்தவர்களுடைய போராட்டத்தின் விளைவாக உருவாக்கப்பட்டது, பல்வேறு இனக்குழுக்களை சேர்ந்தவர்களுடைய போராட்டத்தின் விளைவால் உருவாக்கப்பட்டது. அவர்களுக்கெல்லாம் இந்த நாட்டில் பங்கு இருக்கிறது. அந்த பங்கை பிரித்து கொடுப்பதற்கு அளவு தெரிய வேண்டும். அந்த அளவுக்கு தேவை கணக்கீடு. அந்த கணக்கீட்டிற்காகத்தான் கேட்கிறோம், இந்தியா முழுவதும் சாதிவாரி பொருளாதார கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்கள் கேட்கின்ற சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் என்பதற்கு பின்னால் இப்படி ஒரு நூற்றாண்டு வரலாறு பொதிந்திருக்கிறது. இந்த நூற்றாண்டு வரலாற்றை புரிந்து கொண்டு நாம் அவரின் பின்னால் அணிதிரண்டு இருக்க வேண்டும். அந்த அரக்கனை அழிப்பதற்கான கிளியை அழிப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கத்தி ராகுல் காந்தி மட்டும்தான். அவரால் மட்டும்தான் இந்தியா முழுமையும் ஒன்று திரட்ட முடியும். அதற்கான சரியான திசை வழியில் அவர் சென்று கொண்டிருக்கிறார். நாம் கேட்பதெல்லாம் அடிப்படையான ஜனநாயகத்தை கேட்கிறோம். மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் எல்லா காலத்திலும் தானே போராட்டம் இருந்தது. காங்கிரஸ் மாநில அரசாக இருந்த போது, காங்கிரஸே ஒன்றிய அரசாக இருந்த போதும் கூட போராட்டம் நடக்கத்தான் செய்தது. அது பவர் டிஸ்பியூட். ஆனா அதை சோசியல் டிஸ்பியூட்டா மாத்தி இருக்கிறான். இன்னைக்கு எப்படி சோசியல் டிஸ்பியூட்டா மாத்தி இருக்கிறான்னா, அவனிடம் இந்தியர்கள் ஒவ்வொருடைய அடையாளமும் கையில் இருக்கிறது. உங்களுடைய சாதிகளின் அடையாளங்கள் கையில் இருக்கிறது. உங்கள் சாதி சங்கங்களின் தலைவர்களினுடைய அடையாளங்களை கையில் வைத்திருக்கிறான். அந்த குடிமையை பயன்படுத்தி கொண்டு உங்களை கலவரத்திற்கு இழுப்பதுதான் அவருடைய ஒரே நோக்கம். அதற்கு தேவை, உனக்கு கட்சியில் ஒரு போஸ்டிங்கா இந்தா வச்சுக்கன்னு எலும்பு துண்டு வீசுவது போல வீசுகிறான். அவன் எலும்பு துண்டு வீசுவதற்கு காரணம், நாம் உதிர்ந்து கிடப்பவர்களை எல்லாம் அவனுடைய RSS படைக்கு அணிதிரட்ட வேண்டும் என்பதற்காக. அந்த RSS படை அணிதிரண்டு என்ன செய்யும்? இஸ்லாமியர்களுக்கு அவர்களின் இடத்தை காட்டும். எப்படி காட்டும்? புதைகுழியை காட்ட சொல்லுகிறான். அண்ணல் அம்பேத்கர் நினைவிடத்திற்கும் ஒரே நாளில் போகிறார், கோல்வால்கர் நினைவிடத்திற்கும் அதே நாளில் போகிறார். அந்த கால் அழுகி போகாதா? அந்த காலில் எப்படி இன்னும் ரத்தம் ஓடுகிறது? ஒரே நாளில் எப்படி அண்ணல் அம்பேத்கர் நினைவிடத்திற்கும் கோல்வால்கர் நினைவிடத்திற்கும் முன்னால் போக முடிகிறது? அதற்கு காரணம், அந்த உடம்பில் மனித ரத்தம் இல்லை, பாசிச மிருக ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த மிருக ரத்தத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு ஜாம்பி பரவலை போல பரப்புவதற்கு தயாராக காத்திருக்கிறார்கள். ராகுல் சொன்னதில் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. You will never ever rule over the people of Tamil Nadu. ஏன் சொன்னார்? ஏன் சொன்னார்? RSS இன் ஒவ்வொரு பேரணிக்கு பின்னாலும் ஒரு கலவரம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 1947 காந்தி தலைமையில பேரணி நடத்தினானா? ஜனவரி 1948 என்ன செய்தான்? மார்ச் 1947 கொல்கத்தாவில் ஊர்வலம் போனானா? செப்டம்பர் 1947 கல்கத்தாவில் என்ன செய்தான்?
டெல்லியில் ஊர்வலம் போனான். என்ன செய்தான் தெரியுமா? மேற்கு பாகிஸ்தானுடைய பஞ்சாப் பகுதியிலிருந்து இந்தியாவிற்கு புலம்பெயர்ந்து இந்துக்கள் வருகிறார்கள். அந்த வருகின்ற இந்துக்களை வரவேற்பதற்கு இந்திய அரசு காத்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோடு சகோதரர்களாக வாழ வைப்பதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அப்போது இந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள் என்ன செய்திருக்கிறார் என்றால், அப்போதான் கொரில்லா வார்ஃபேர் பத்தி பேசுறாரு. கோலுவால்கர் உள்ளே புகுந்து அந்த ரெஃப்யூஜிஸ் அகதிகளுக்கு உள்ளே புகுந்து அவர்களிடமிருந்து கலவரம் தூண்டுவது போன்ற தோற்றத்தை உருவாக்கி 2 சமூகங்களுக்கு இடையே பெரும் கலவரத்தை நிகழ்த்தினார்கள். மதுரையில் ஜூன் 22ஆம் தேதியும் அதே கலவர நோக்கத்தோடு தான் அந்த பேரணி நடத்தப்படுகிறது. என்னென்னத்தையோ தூக்கிட்டு வந்து பார்த்தான். வேல் யாத்திரை வேலைக்கு ஆகல, பாத யாத்திரை வேலைக்கு ஆகல, இந்த யாத்திரையும் உனக்கு வேலைக்கு ஆகாது. ஏனென்றால் இந்த வரலாற்று புரிதல் ஒவ்வொரு சாமானிய தமிழனுக்கும் இருக்கிறது. அந்த சாமானிய தமிழனின் உள்ளத்தை புரிந்து கொண்ட ஒரே தேசிய தலைவராக ராகுல் அவர்கள் இந்தியாவிற்கே அதை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவர் அர்த்தம் பொதிய சொன்னார், யூ வில் நெவர் எவர் ரூல் ஓவர் தி பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு என்று. அதே ஆர்எஸ்எஸ் பார்த்து யூ வில் நெவர் எவர் ரூல் ஓவர் தி பீப்பிள் ஆஃப் இந்தியா என்று சொல்ல வைப்பதற்கான வலிமை அவரிடம் இருக்கிறது. அந்த வலிமையை பெருக்குவதற்கான வேலையை நாம் செய்ய வேண்டும். அவர் வெளியிடுகின்ற அறிக்கைகளை நாம் பரப்புரை செய்ய வேண்டும். அவர் பேசுகின்ற கருத்துக்களுக்கு ஆழம் சேர்க்க வேண்டும். அவர் பேசுகின்ற கருத்துக்களை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவனால் எப்படி அவர் மீது ஒரு வழக்கு தொடுத்து 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க முடிந்தது? ஏன் தமிழ்நாட்டில் அவரை தொட முடிய மாட்டேங்கிறது? ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் நேரு காலம் தொட்டு காந்தியார் காலம் தொட்டு, அது பெரியார் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். பெரியார் நேரடியாக காந்தியோடு மோதிக்கொண்டே இருந்தார், காங்கிரசுக்கு எதிராக மோதிக்கொண்டே இருந்தார். ஆனால் அதே காங்கிரஸை காமராஜர் அவர்கள் தலைமையில் ஆதரித்தவரும் பெரியார் தான். அதே காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது சுட்டுக் கொல்லப்பட்ட காந்தி யாருக்கானவர் என்பதை சிந்தித்து பாருங்கள் தோழர்களே என்று நம்மை எச்சரித்தவரும் பெரியார் தான். அந்த வழியில் தான் நாம் என்ன கேட்கிறோம்? 1950களில் தமிழ்நாட்டில் போராட்டம், பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டுக்கு வகை எங்கே அரசியலமைப்பு சட்டத்தில் என்று போராட்டம். போராட சொல்லி அப்படியே விட்டிருக்கலாமே. அரசியல் கட்சிகள் என்றால், ஆட்சிகள் என்றால் மாற்று கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது தனிநபரின் கருத்துக்கள். அரசின் கருத்துக்களாக அதை மாற்றாத தலைவராக நேரு அவர்கள் இருந்தார். அதனால்தான் வெளிப்படையாக அந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை மேற்கொள்ளும் பொழுது அறிவித்தார், உங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் நடப்பது தெரியும், அதற்கான நீதியாக இந்த சட்ட திருத்தத்தை நாம் இங்கே நிறைவேற்றுகிறோம் என்று அறிவித்து விட்டு செய்தார். அந்த ஜனநாயகம் எங்கே? நான் கேட்கவில்லை, பேரறிஞர் அண்ணாவே கேட்டார். நேரு மறைந்த போது ஒரு ஜனநாயகவாதியை இழந்து விட்டோம் என்று, கையறு நிலையாகி விட்டோம் என்று கவிதை எழுதினார். ஏன்? ஜனநாயகத்தை உணர்ந்த தலைவர்களாக இருந்தார்கள். அந்த தலைவர்கள் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டார்கள். அப்படி இல்லாமல் போன சுடுகாட்டில் பூத்த அரிதிலும் அரிதான மலராக ராகுல் காந்தி நமக்கு கிடைத்திருக்கிறார். அந்த மலரை அத்தனை பேரும் தலையில் சூடி கொண்டாட வேண்டும். அந்த மலர் தன்னுடைய வாசனை இழந்து விடாமல் இருப்பதற்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். அந்த மலரை எப்போதும் வாடாமல் பார்த்துக் கொள்ளுகின்ற பொறுப்பை உணர்ந்தவர்களாக நாம் எல்லோரும் மாற வேண்டும். அந்த மாற்றத்திற்கு அடித்தளம் விடுபவர்களாக தமிழ்நாடு காங்கிரஸை சேர்ந்தவர்களும் இளைஞர் காங்கிரஸை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து தங்களுடைய களத்தில் நின்று செயல்பட வேண்டும். அந்த களம் உங்களுக்கு வலிமையானதாக மாற ஊடக அரங்கில் நாங்கள் இருக்கிறோம். களத்திற்கு வாருங்கள், நாம் இருவரும் சேர்ந்து குரல் கொடுப்போம். இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பாசிச சர்வாதிகார அரசை வீட்டுக்கு அனுப்புவோம். சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் எனப்படும் சமூக பொருளாதார கணக்கெடுப்பை எடுத்து இந்தியர்கள் அத்தனை பேருக்கும் தீர்வை கொண்டு போய் சேர்ப்போம். அந்த வாய்ப்பை நாம் பெறுகின்ற வரையில் தொடர்ந்து போராடுவோம் என்கின்ற உறுதியை ஏற்றுக்கொள்வோம். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.